காரைக்கால் அம்மா மாதிரி கற்றறிந்த ஒரு பெருமாட்டை பார்க்க முடியாது. இன்னமே சொன்னேன், அவர் மூவருக்கு முன்னோடின்னு சொன்னேன். அப்புறம் கட்டளை கலித்துறைன்னு ஒரு யாப்பு ஒன்று பாடுகிறார். அது தமிழ் இலக்கணத்துக்கு அவர் தந்த புதிய செய்யுள் அமைதி. அதுக்கு முந்தி அந்த மாதிரி அமைப்பில் செய்யுள் கிடையாது. புதிதாக கட்டளை கலித்துறைன்னு 5 சீரில் ஒரு யாப்பு அமைதி கொண்ட ஒரு தமிழ்ப்பாவை செஞ்சவங்க காரைக்கால் அம்மா. வெண்பாலையும் அந்த சீர்களை சிதைக்காமல் பாடணும். இந்த ஓசை செப்பலோசை சிதையாமல் அது காரைக்கால் அம்மாவுக்கு கைவந்த கலையார். அவங்க மாதிரி பாடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொற்கள் சிதைக்கே வராது. ஒரு சீரில் அந்த சொல் அப்படியே அமைஞ்சிருக்கும். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நீ சேவடி சேர்ந்து நிறந்திகளும் மைஞ்சான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்சாண்டு தீர்ப்பதிகள் எளிமையாக இடர்கலையாரேன். இதுதான் அடியார் இலக்கணம். எமக்கு இறங்காரேன் படரு நெறி படியாரேன். நம்ம 10 நாள் கும்பிடுவோம், சாமியோட அருள் வரலன்னா கும்பிட்றதை நிறுத்திடுவோம். அது வேண்டாங்கிறாங்க அம்மா. நிச்சயமாக செய்வோம். என்ன சொல்கிறாங்க அம்மா, உடனே வந்தால் அருளாக இருக்கும், காலந்தாட்டி வந்தால் பேரருளாக இருக்கும். நீ சாமிகிட்ட போய் விண்ணப்ப நிறைவேறித்துனா 100 ரூபாயோட முடிஞ்சிடும். 100 ரூபா கொடுத்து அனுப்பி விட்டுருவான். நீ தொடர்ந்து வழிபாடு பண்ணு 100 கோடி ரூபா. கவனிங்க, கொஞ்சம் அதிகமாக லாபம் வேணுங்கிறவங்க பொறுமையாக இருந்துருக்கும். கமையுடை அன்பருக்கு இது அப்புறம் சொல்லுவார். கமைனா பொறுமை. க்ஷமைங்கிற வட சொல் கமைன்னு வருது. இந்த பொறுமையாக அடியாருக்கு பொறுமை ரொம்ப